வெற்றிகரமான சத்தியம், ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும். ஜூலை 22. சேர்ந்து பணியாற்றுதல். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1:4 மற்றும் 7 சரியானதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்கிறவர்கள் உங்கள் திருச்சபையில் இருப்பார்கள். உங்கள் சபையில் பாடகர் குழு இருந்தால் இந்த உண்மையை தெளிவாக அறிந்திருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் இணக்கமாக செயல்பட்டு தேவனுக்கு துதியை செலுத்துவது நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய வரத்தின் வெளிப்பாடாகும். ஆனால் பார்வையாளர்களை நம் குடும்ப அங்கத்தினர்கள் போன்று உணர செய்கிற வகையில் வரவேற்கிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான். ஆலயத்தை சுத்தமாக்குகிறவர்கள், திருச்சபை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறவர்கள், காணிக்கையை பாதுகாப்பாக வைத்திருப்பவர்கள் என திரைக்கு பின்னால் வேலை செய்கிறவர்களை நாம் மறந்துவிட முடியாது. பண விஷயங்களில் நீங்கள் வரம் பெறாதவராக இருக்கலாம், ஆனால் உங்கள் சபை பொருளாளருக்காக நன்றி சொல்லலாம். மக்களை வரவேற்கிற வேலையை செய்கிறவர்களுக்கு சகஜமாக பழகுகிற ஆளுமை வேண்டும். சுருக்கமாக, திருச்சபையில் முக்கியமான பணிகளை செய்கிறவர்களை பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அவர்கள் சபையாகிய சரீரம் செயல்பட உதவுகிறார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். வெவ்வேறு காரணங்களை அடிப்படையாக வைத்து நமது ரசனைகள் உருவாகலாம் என்றாலும் நமக்குள்ள வரங்கள் தேவன் நமக்காக செய்துள்ள ஏற்பாட்டின் வெளிப்பாடாகும். 1 கொரிந்தியர் 12:4-6 உள்ள வசனங்கள். ஆனால் இயேசுவின் மீதுள்ள அன்புதான் நம்மை ஒன்று சேர்க்கிறது. நம் வரங்களை பகிர்ந்து கொள்வது நம் சபைக்குள் நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது. விரைவில் நாம் பார்க்க போவது போல பரலோகத்திற்குள்ளும் இணக்கத்தை உண்டாக்குகிறது. செயலில் காட்டுங்கள். இந்த ஓய்வு நாளில் சில நிமிடங்கள் செலவிட்டு எத்தனை விதமான வரங்கள் உங்கள் திருச்சபையில் உள்ளன என்பதை கவனியுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் 27:17, ரோமர் 12:16, வெளிப்படுத்தல் 7:9. ஆமேன்.